ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேஸ்ட் ஸ்கெச்சஸ் வச்சு தான் ஒரு ரூம் டெக்கார் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி எழுதாத வேஸ்ட் ஸ்கெச்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வேஸ்ட் ஸ்கெச்சஸ் இல்லை வேஸ்ட் பென்ஸ் இருக்குன்னா கூட வேஸ்ட் பென்ஸ் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி 2 ஸ்கெச்சஸை சேர்த்து ஒட்டிக்க போகிறோம். நான் இதுக்கு இன்றைக்கி க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் க்ளூ கன் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் உங்ககிட்ட ஃபெவிக்விக்கோ இல்லை ஃபெவி பாண்டோ இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்டெபிலிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நம்ம இன்றைக்கி 8 ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட 12 ஸ்கெச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 4 சைட்ஸ்லேயும் 3 ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணதோட அளவு எக்ஸாக்டாக 8x8 சென்டிமீட்டர். இதை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங்க்கு லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதால் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு ஃபோல்டிங், அகைன் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டிங். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இதையுமே திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வரைய போகிறோம். நம்ம வரைகிறது ஒரு பெட்டலுடைய ஹாஃப் சைடு மட்டும் வரைய போகிறோம். ஒரு பெட்டலோட பாதி எப்படி இருக்கும் அது மட்டும் வரைஞ்சா போதும். உங்களுக்கு இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இதை இந்த மாதிரி ஸ்கேலோ இல்லை சிசரோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பேர்ல் இருந்துச்சு. ஸோ இதை நான் நடுவில் ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது பீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் பண்ண போகிறோம். ஸோ லீஃப்காக ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம லீஃபோடைய ஹாஃப் திரும்ப வரைய போகிறோம். இதையும் இப்போ கட் பண்ணிடலாம். இது இன்னும் பெருசாக வேணும்னா கூட வரைஞ்சிக்கலாம். திரும்ப இந்த மாதிரி இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு 2 லீஃப் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி லீஃபும் கொஞ்சம் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிகாலே நல்லா ஒட்டும். ஏன்னா பிகாஸ் நம்ம கலர் பேப்பரில் தான் ஒட்ட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு ஃபெவிகாலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இந்த கிராஃப்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டில் பண்ணது தான். கார்த்திகேயன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா வேஸ்ட் ஸ்கெச்சஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம எப்படியோ அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு இதோடு ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சேன். பட் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லீஃபும் கொஞ்சம் ஃப்ளவரும் பண்ணிக்கிட்டேன். அதையும் நம்ம இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு அப்புறம் கூட பேஸ்ட் பண்ணுங்கள். வச்சு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. லாஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிருபா லக்ஷ்மி, ஹீரா ஜிஷ்ணு, ஆஷிகா அபி ஒரு கிராஃப்ட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக அதை போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சந்திரமோகன் சூப்பர் அக்கா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சந்திரமோகன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
இதுக்கு நம்ம மொத்தமாக இன்றைக்கி பண்ணியிருக்கிறது 6 ஃப்ளவர்ஸும் 8 லீஃபும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ளவர் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஃப்ளவர் கூட பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி லீஃப்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணி கூட வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம அப்படியே வாலில் வந்து ஹேங் பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிராஃப்டில் மீட் பண்ணலாம். பாய்.